You are watching Grace Television. இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களும் ஸ்தோத்திரங்களை எடுக்கிறேன். இந்த காலை நேரத்தில் கர்த்தர் நம்மை தொடர்ந்து ஆசீர்வதிப்பார். அவனுடைய திட்டங்கள் பெரியதாக இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில் இந்த கடைசி நாட்களில் கர்த்தரை நாம் பிடித்து கொண்டு அவருக்காய் செயல்படும் போது தேவன் நம்ம எல்லா விதத்திலும் ஆசீர்வாதத்தை நடத்துகிற தேவனாக இருக்கிறார். இந்த நல்ல நாளில் மறுபடியும் இன்னொரு எபிசோடாகிய இயேசுவோட பேசுகிற நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷமாக இருக்கிறான். அநேகர் இந்த நிகழ்ச்சியை பார்த்து ஆசீர்வதிக்கப்படுறாங்க. அந்த நிகழ்ச்சியில் கமெண்ட் செக்ஷனில் அநேகரை பார்க்குறோம். எங்களுக்கு பிரயோஜனமாக இருக்குதுன்னு சொல்கிறவங்க உண்டு. நேர்முகத்தில் எங்கேயாவது வெளியில் கடத்தெருவில் இல்லை ஒரு மெடிக்கல் ஸ்டோர்ஸ்லையோ எங்கேயாவது டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் பார்க்கும்போது சொல்கிறாங்க, பாஸ்டர் நேற்று தினத்தில் ஒரு பாஸ்டர் இந்த நிகழ்ச்சியில் பேசினாங்க, ரொம்ப ஆசீர்வாதம் வந்துச்சு. இன்றைக்கி காலையில் நீங்கள் பேசுனீங்க, நாங்கள் கவனித்தோம், ரொம்ப ஆசீர்வாதம் சொன்ன ஏதாவது சில காரியங்களை நேர்முகமாக பார்த்து அவங்களுக்கு கர்த்தர் இந்த 10 நிமிஷ செய்தியில் என்ன வார்த்தையை ஆண்டவர் அவங்களோடு கூட இடைப்படுறாரோ, உள்ளத்தில் தொடப்படுதோ அந்த வார்த்தையை மறுபடியும் எங்களிடத்துல சொல்லி அவங்க பகிர்ந்து கொள்வாங்க. அதனால் இந்த காலை நேரத்தில் ஆண்டவர் தொடர்ந்து உங்களை ஆசீர்வதிக்கட்டும். நீங்களும் தொடர்ந்து பார்த்து கொண்டு இருங்க. ஒவ்வொரு நாளும் காலை 7லேருந்து 7:10 வரலுமா இந்த நிகழ்ச்சி ஒளிபரப்பப்படுகிறது. அதனால் அநேகருக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அவங்க கமெண்ட் செக்ஷனில் கொண்டு வாங்க. வெளி தேசத்துலேயும் வெளி மாநிலங்களில் இருக்கிற ஒரு உங்கள் பிள்ளைங்க, உறவினர் பிள்ளைங்க யாராவது ஆர்மியில் இருப்பாங்க, இல்லை சவுதியில் இருப்பாங்க, சிங்கப்பூரில், மலேசியாவில், வெளி தேசத்தில் இருக்கிறதான மக்களுக்கு அப்படி கொஞ்சம் நீங்கள் இந்த வசனங்களை அனுப்பிவிடலானால், அதனால் அந்த இடத்துல அந்த மொழியை பேசியே அவங்களுக்கு அப்படியே கொஞ்சம் காதெல்லாம் ஒரு மாதிரியாக இருக்கும். அதனால் இந்த தமிழ் வார்த்தைங்க கொஞ்சம் அந்த வெளி தேசத்தில் இருக்கிற வேலை செய்கிற மற்ற இடங்களில் இந்த வார்த்தைங்க கொஞ்சம் ஒளிரட்டும். அதனால் அவங்க குடும்பம் அந்த இடத்துலையும் அவங்க செய்கிற வேலை ஆசீர்வதிக்கப்படட்டும். தயவுசெய்து இப்படிப்பட்ட காரியங்களை நீங்கள் செயல்படுங்க. தொடர்ந்து கீழ்கண்ட எண்களுக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு உங்களுக்காக ஜபிப்பதற்கு நீங்கள் சொல்வீர்களானால் 24 மணி நேரமும் உங்களுக்காக, உங்கள் வியாதிகளுக்காக, தேவைகளுக்காக, குடும்ப நலன் பலனுக்காக ஆலோசனை சொல்லி ஜபிப்பதற்கு ஊழியக்காரர்கள் இங்கே இருக்கிற ஸ்டாஃப்ஸ் இங்கே ஆயத்தமாக இருக்கிறாங்க. தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் இணைந்திருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒரு முக்கியமான பகுதியை இன்றைக்கு வேதத்திலிருந்து பார்த்து உங்களுக்காக உங்கள் ஆசீர்வாதத்துக்காக நான் ஜெபிக்கிறேன். எரேமியாவின் தீர்க்கதரிசன புத்தகம் 17ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை நம்ம பார்க்க போகிறோம். The book of Jeremiah chapter 17 and verses 17 says like this. நீர் எனக்கு பயங்கரமான இருந்தையும் தீங்கு நாட்களிலே நீரே எனக்கு அடைக்கலம் என்று சொல்லி ஆண்டுடைய வார்த்தை சொல்லப்படுகிறது. You are my refuge in the day of disaster. Be not your terror unto me. Thou art my hope in the day of evil. Another version says. அருமையான ஒரு தேவஜனமே, தேவன் பாருங்க, அவர் தீமைக்கு தேவன் அல்ல, நன்மைக்கு தேவன். He is not a God of terror. He is not a God of evil. But the Bible says he is a God of the good things. அவர் நன்மைக்கு தேவன் என்று சொல்லி ஆண்டுடைய வார்த்தையில் நம்ம வாசிக்கிறோம். எனக்கு கருமையான தேவஜனம், இந்த கால நேரத்தில் இந்த வசனத்தை கவனித்து கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையில் ஒருவேளை ஒரு பெரிய கேள்வி இருக்கலாம். என் வாழ்க்கையில் இது வரைக்கும் நான் நன்மை நான் பார்க்கலையப்பா. எனக்கு 30 வயசாகுது, 50 வயசாகுது, 63 வயசுக்கு நான் போகிறேன், 74 வயசாகுது, இதுவரையிலும் நான் நன்மையே பார்க்கலையே. எனக்கு எல்லாம் தீமை தானே செய்கிறான். என் அக்கம் பக்கம் இருக்கிறவங்க, சொந்தம் பந்தம், கூட பிறந்த பிறப்பு, பெற்றோர்கள் எல்லாம் எனக்கு இதுவரையிலும் தீமை தானே செய்தாங்க, ஒரு நன்மையாக வாழ்க்கையில் காணலையேன்னு சொல்லி ஒருவேளை ஒரு பெரிய கேள்விக்குறியோடு கூட இருக்கலாம். இன்றைக்கி காலையில் ஒரு அற்புதமான வார்த்தை உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். நீ காலையில் 4 மணிக்கு எழுந்திரிச்சியோ, 3 மணிக்கு எழுந்திரிச்சியோ, 2 மணிக்கு எழுந்திரிச்சியோ, 5 மணிக்கு எழுந்திரிச்சியோ, 6 மணிக்கு எழுந்திரிச்சியோ, இந்த நாளை விழித்த உடனே உனக்கு ஒரு சிந்தை வந்துச்சு பாரு. புதிய நாளுக்குள்ளே இருக்கிறோம். இன்றைக்கி தேதி 15, இன்றைக்கி தேதி 23, இன்றைக்கி தேதி கடைசி நாள் ஆகிய இந்த மாதம்னு சொல்லி ஒரு குறிப்பிட்ட நினைவு வருதே, அதுவே கர்த்தர் உனக்கு செய்த நன்மை. இதை தவிர வேறு வார்த்தை உனக்கு கிடையவே கிடையாது. அந்த காலை நேரத்தில் எனக்கு அருமையான தேவச்சனமே, எத்தனையோ ஜனங்க இந்த நாளை காணாத மரித்து இருக்கிறாங்க. இரவு படுத்தவங்க காலையில் எழும்புறதில்லை.
எத்தனையோ செய்திகளை நம்ம கேட்குறோம், இல்லை நியூஸில் பார்க்குறோம், சமூக வலைத்தளங்களில் நம்ம பார்க்குறோம். இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இரவு நல்லா சாப்பிட்டு வாக் பண்ணிட்டு வந்து படுத்தவங்க காலையில் ஹார்ட் அரெஸ்ட் ஆகிருக்குதுங்க. இருதய பாதிப்பில் அப்படியே இறந்து போயிருக்கிறாங்க. படுக்கையில் கண்ணு விழிக்கிறது கிடையாது. ஆனால் கர்த்தர் இந்த நாளில் உன்னை ஜீவனோடு கூட வச்சிருக்கிறாரு. இது புலம்புறதுக்கு இல்லை. ஐயோ அவன் நல்லா இருக்கிறானே, இவன் நல்லா இருக்கிறானே, அவன் நல்லா இருக்கிறான், அவகிட்ட இவ்வளோ ஏராளமான நகை இருக்குது, இவ்வளவோ உயர்கரகமான புடவைங்களை கட்டுறாளே, இவ்வளவோ அழகான செப்பலுங்களை யூஸ் பண்ணுறாங்களே, இவ்வளவோ அழகாக கலர் இருக்குது, அப்படி போராமப்படுறதுக்கோ மற்றவங்களை குறித்து நீ பொச்சரிப்பு படுறதுக்கோ ஆண்டவர் இந்த நாளை உனக்கு கொடுக்கல. ஆண்டவரே, எல்லா சூழ்நிலைக்கு மத்தியில் எனக்கு இந்த நாளை ஜீவனோடு வச்சுருக்கிறீங்களப்பா, இந்த நாள் முழுதும் என்னை நடத்துங்க, கொஞ்சத்தில் நான் உண்மையாக இருக்கணும்னு சொல்லி அந்த ஒரு சின்ன எண்ணத்தை உன்னுடைய இருதயத்துக்குள் உருவாக்கி கொள்ள வேண்டும் என்று தான் தேவனுக்கு வச்சிருக்கிறார். அதனால தான் அவருக்கு நன்மையின் தேவன் என்று சொல்லி பெயரு. அவர் தீமைக்கு தேவன் அல்ல, நன்மையை கொடுக்கும்படிக்காக வாழ்க்கையில் அற்புதத்தை செய்யணும், நன்மையை செய்யணும்னு சொல்லி தேவன் எப்போதும் பட்சத்தில் இருக்கிறார். எனக்கு அருமையான சகோதரா சகோதரியே, ஒருவேளை ஊழியம் செய்கிறவங்க ஊழிய பாதையில் என் வாழ்க்கையில் இது வரைக்கும் நான் ஒரு அற்புதத்தையும் காணலை அப்படின்னு சொல்கிறீங்களா? தேவ சமூகத்தில் ஆண்டவர் இன்னைக்கு துவங்கி உங்கள் ஊழியத்தை வர்ஷிக்க பண்ணுவார். வாலிப தம்பி தங்கச்சி, என் வாழ்க்கையில் இது வரைக்கும் நான் ஒரு மேன்மையை உன்னதத்தை நான் காணலைன்னு சொல்கிறீங்களா? கவலைப்படாதீங்க. இன்றைக்கு துவங்கி ஆண்டவர் ஒரு உண்மையான காரியங்களை உங்கள் பட்சத்தில் கர்த்தர் தொடர்ந்து நடத்துகிற தேவனாக இருக்கிறார். அதனால தான் இங்கே எரேமியா தீர்க்கதரிசி இப்படி இந்த 17ஆம் அதிகாரத்தில் 17வது வசனம், அதுக்கு மேலே இருக்கிற வசனங்கள், அதற்கு கீழே இருக்கிற வசனங்கள், அதெல்லாம் கூட நம்ம பலப்படுத்துகிறதா, நமக்கு நல்ல ஒரு நன்மை உற்சாகப்படுத்துகிறதா இருக்கிறது. ஆனாலும் பாருங்கள், இங்கே சொல்லப்படுகிற என்னென்னா, நீர் எனக்கு பயங்கரமாக இருதயம், தீங்கு நாளில் நீரே எனக்கு அடைக்கலம், நீர் எனக்கு பயங்கரமாக இராதியம். டு நாட் பி எ டெரர் அன்டு மீ. நீர் எனக்கு பயங்கரமாக இராதியம். எப்படி அவன் ப்ளீட் பண்ணுறான் பாருங்க, எப்படி அவன் தேவ சமூகத்தில் அவன் கேட்குறான் பாரு, நீர் எனக்கு பயங்கரமாக இராதியம். அப்போது எப்படின்னா நம்முடைய தேவன் அவர் எப்படி பயங்கரத்திற்கும் அவர் தேவனாக இருக்கிறார். அவர் சொல்கிறார். அதனால தான் தேவன்கிட்ட சொல்ல வேண்டிக் கொள்ளுங்கிறான், நீர் எனக்கு பயங்கரமாக இராதிங்கப்பா, எனக்கு எப்படி இருங்க, நீரே எனக்கு அடைக்கலமா, யூ ஆர் மை ரெஃப்யூஜ், பி மை ரெஃப்யூஜ், எனக்கு அடைக்கலமாக இருக்குன்னு சொல்லி இந்த கால நேரத்தில் கர்த்தர் உனக்கு அடைக்கலமாக இருக்கிறார். இந்த வசனத்தை கவனிக்கிற, உங்கள் வார்த்தைக்கு இடம் கொடுக்கிற, ஜபிக்கிற தேவ பிள்ளைகளை ஒரு திட்டமிடுகிற உன் வாழ்க்கைக்கு கர்த்தர் பயங்கரமானவர் கிடையாது. He is not a terrorful God. He is a God of and good. கர்த்தர் உனக்கு நல்ல ஒரு தேவனாக இருக்கிறார். அந்த நல்ல தேவனிடத்தில் நீ நல்ல காரியங்களை கற்றுக்கொள்வதற்கு ஒவ்வொரு நாளும் நீ தாழ்த்தி தேவ சமூகத்தில் அர்ப்பணிக்க, ஒவ்வொரு நாளும் தாழ்த்தணும், ஒவ்வொரு நாளும் தாழ்த்தி இந்த புதிய நாளுக்காக, இந்த புதிய திட்டத்திற்காக, இந்த புதிய காரியங்களுக்காக, இந்த வேலைக்காக, இந்த குடும்பத்திற்காக, இந்த ஜீவியத்திற்காக, நன்மைக்காக, ஆண்டவரே இந்த பிரயாணத்துக்காக, இந்த காரியங்களுக்காக, இந்த வருமானத்திற்காக, இந்த ஆகாரத்திற்காக, இப்படி போஷாப்புக்காக, இந்த உடைக்காக எனக்கு ஆண்டவரே நன்றின்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தில் தாழ்த்துங்க. கர்த்தர் தொடர்ந்து நம்மை ஆசீர்வதிக்கிறவர்கள். ஜெபம் பண்ணுவோமா? நல்ல பிதாவே, இந்த கால நேரத்துக்கு நன்றி செலுத்தி உம்மை துதிக்கிறோம், போற்றி வாழ்த்தி நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் எனக்கு பயங்கரமாக இராதியம். ஆண்டவரே, நீர் தீமைக்கல்ல நன்மைக்கே தேவனாக இருக்கிறீர் என்று சொல்லி ஆண்டவர் எரேமியா தீர்க்கதரிசி உம்மை குறித்து ஆண்டவரப்பா இந்த இடத்துல எழுதியிருக்கிறத நாங்கள் பார்த்துருக்கிறோம். தொடர்ந்து உடைய பிள்ளைங்க மேலே ஆண்டவரே நீங்கள் நன்மையே தந்தருளுகிற தேவனாக இருக்கிறீங்க. ஆசீர்வாதம் பொறுப்பெடுத்துக்கொள்ளுங்கப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.